ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போது சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் த்ரெட்டாக தான் போடணும். ஜரி த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் த்ரெட்டாக போட்டு செயின் ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா. ஆனால் சில்க் த்ரெட் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக டபுள் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரே கலர் மட்டும் இருக்குது அப்படின்னா, ஒரே த்ரெட்டு மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்படி வந்து த்ரெட்டு கொஞ்சம் நீளமாக எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டாக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நாட் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 த்ரெட்டு எடுத்துக்கோங்க ஒரே கலரில். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் 2 த்ரெட்டோட எட்ஜு மட்டும் நாட் பண்ணால் போதும். ஒரே த்ரெட்டில் நீங்கள் பாதியாக மடக்கிட்டு நாட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது பாதியிலேயே வந்து த்ரெட்டு தீர்ந்து போயிடும். அதனால் நம்ம 2 த்ரெட்டு எடுத்துக்கலாம் சேம் கலரில். எடுத்துகிட்டு எண்டில் நம்ம நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிவி பிராண்ட், டபுள் பெல், அதுக்கப்புறம் ராஜ், பிஐபி இது எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா பிராண்டடாகவே வாங்கிக்கோங்க. இப்போது 2 த்ரெட்டையும் கீழே வச்சுக்கலாம். கிளாத்து கீழே வச்சிட்டோலையே இப்போ நம்ம நீடில் எப்பவும் போல் செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் டூலிப் நீடில் நம்பர் 14 தான் எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் த்ரெட்டு கீழே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே த்ரெட் எடுக்கிற இல்லையா, எடுக்கும்போது 2 த்ரெட்டு சேர வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட் அப்படின்னாவே டபுள் த்ரெட்டு தான் கண்டிப்பாக எடுக்கணும். கண்டிப்பாக 2 த்ரெட்டு மேலே வந்திருக்கணும். 2 த்ரெட்டே சேர வச்சே தான் நம்ம செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். கிளாத்துக்கு கீழே 2 த்ரெட்டையும் நீங்கள் சேர்த்து பிடிச்சிங்கன்னா மேலே வந்து நம்ம நீடியில் இருக்கும்போது 2 த்ரெட்டுமே வந்து சேரவே வரும். எப்பவும் போல் நம்ம ஜரி வச்சு நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே தான் பஞ்ச் பண்ணுறோம். கிளாத்துக்கு கீழே த்ரெட்டில் ஒரு யூட்டன் போடுறோம். அதுக்கப்புறம் மேலே த்ரெட் எடுத்துடுறோம். அவ்வளோதான் செயின் ஸ்டிச்சு. இதுதான் ரொம்பவே பேசிக்கான ஸ்டிச்சு. இதை வச்சு தான் மற்ற எல்லா ஸ்டிச்சுமே வந்து வரும். ஃபஸ்ட்டு இப்போது மேலே இருந்து கீழே கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் நம்ம எப்பவும் போடுற மாதிரியே போடுவோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் த்ரெட்டை யூஸ் பண்ணுறோம். அப்போது 2 த்ரெட்டுமே சேர்த்து வச்சு தான் நம்ம நாட் போடணும். நாட் போடும்போது ஒரு த்ரெட்டை விட்டுட்டு ஒரு த்ரெட்டில் நாட் போடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக கண்டிப்பாக ஈஸியாயிரும். அதுக்கு நீங்கள் நிறையாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேலே இருந்து கீழே கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போது கீழே இருந்து இப்போது மேலே கொண்டு போகலாம். ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி எல்லா ஷேப்ஸும் எல்லா டைரக்ஷனும் நம்ம பழகணும் இல்லையா, அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் செயின் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி எல்லா ஷேப்ஸும் பழகிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணாலும் சரி, என்ன டிசைன் பண்ணாலும் மோஸ்ட்லி சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதனால் நீங்கள் சில்க் த்ரெட்டை வச்சு நீங்கள் நிறையாவே செயின் ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீடில் உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். நீங்கள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாகவே நீடில் கொண்டு போய்க்கலாம். டைரக்ஷன் மட்டும் கரெக்டாக மாற்ற தெரியணும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். போடும்போது கண்டிப்பாக டபுள் த்ரெட்டு இருக்குது. அதனால் 2 த்ரெட்டையுமே நம்ம சேர்த்து வச்சு நாட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு த்ரெட்டு விட்டுட்டு நம்ம நாட் போடக்கூடாது. நீங்கள் நாட் போடாமல் விட்ட த்ரெட்டு கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும்.
பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க, நாட்டு கீழே வந்துடாமல் பிரியாமல் இருக்குதான்னு. இப்போ முடிச்சு வந்து இப்போ கீழே போயிடுச்சுன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், எந்த இடத்துல முடித்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பிக்சரில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.